Hi friends, good evening to all. ஸோ இந்த வீடியோ பதிவில் அது யூஜிடிஆர்பி எக்ஸாம். ஸோ எல்லாருமே ஃபைனல் ரிவிஷனில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுட்டு இருப்பீங்க. ஏன்னா எக்ஸாமை பார்த்தீங்க அப்படின்னா February 4 வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையவே பயம் அப்படிங்கிறது வந்து பயம், பதட்டம் அந்த மாதிரி நிறையா நெகட்டிவ் தாட் வந்து உங்களுக்கு இருக்கும். ஏன் அப்படின்னா அது எல்லாருக்குமே இந்த லாஸ்ட் டைமில் வந்து வரக்கூடிய ஒரு விஷயந்தான். ஆனால் அதனால் அதை நினச்சி யாருமே நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். என்னால் இனிமேலும் வந்து பாஸ் பண்ண முடியுமா முடியாதா, அதிகமாக மேக்ஸிமம் மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் தாட் வந்து நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. தயவு செய்து உங்களுக்கு மட்டும் வர்றதில்லை, எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு விஷயந்தான். அதை நினச்சி யாருமே நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். உங்களோட இலக்கு அப்படிங்கிறது 2024 அஸ் ஏ கவர்மெண்ட் டீச்சராக போஸ்டிங் வாங்கணும். ஏன்னா இதுதான் உங்களுக்கு கிடச்சிக்கிற ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்து நீங்கள் இந்த ஃபைனல் இன்னும் இருக்கிற நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 15 டேஸ் தான் இருக்குது. இந்த 15 டேஸை நீங்கள் ஒரு செகண்ட் கூட நீங்கள் வேஸ்ட் ஆக்காமல் ஒரு ஃபைனல் டிவிஷன் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படித்தா மட்டும்தான் இந்த 2024 போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம் ஆகும். ஏன்னா அடுத்தடுத்த இயரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆனுவல் இந்த 2024 ஆனுவல் பிளானில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு போஸ்டிங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு போஸ்டிங்கே இல்லை. பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 3000 போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. அதாவது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஆசிரியர் கனவு அப்படிங்கிறது கொஷின் மார்க்காக தான் இருக்கும். பட் நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிங்க, ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். பட் இதில் வந்து எவ்வளோ மார்க், அதாவது மினிமம் பாஸ் மார்க் எவ்வளவு, ஏன்னா இது கட் ஆஃப் வந்து எவ்வளோ வரும், இவ்வளோ மார்க் எடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட ஜாப் அப்படிங்கிறது வந்து சேஃப் ஆகிடும் அப்படின்னு வந்து எவ்வளோ மார்க் எடுத்தால் நம்மளோட ஜாப் வந்து சேஃப் ஆகும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. பட் அது எல்லாமே இந்த வீடியோ பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னால் ஒரு ஸ்மால் இன்ஃபர்மேஷன். இப்போ ஃபைனல் டிவிஷனில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. இந்த டைமில் ஒரு கொஷின் பேங்க் இல்லை ஒரு மாடல் கொஷின் பேப்பர் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தோம். அந்த பிடிஎஃப் வந்து டேட் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போது நம்ம டுடே வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்குறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா இந்த ஃபைனல் டிவிஷனுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த 15 டேஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 15 அதாவது கொஷின் பேப்பர் இருக்கும். ஒரு கொஷினில் பார்த்தீங்க அப்படின்னா 150 வினாக்கள் இருக்கும். 150 ப்ளஸ் கீ ஆன்சரோடு இருக்கும். அப்ஜெக்டிவ் டைப் இருக்கும். ஒரு நாளைக்கு நீங்கள் 2 கொஷின் பேப்பர் நீங்கள் நல்லா அந்த கொஷின் பேப்பரை ஒர்க் அவுட் பண்ணி எப்படி கேட்டிருக்கிறாங்க, எந்த மாதிரி வந்து கொஷின்ஸ் எல்லாம் வரும். ஏன்னா உங்களோட மேஜர் பார்ட் மட்டும்தான். ஏன்னா நீங்கள் அதர் வந்து சைக்காலஜியோ இல்லை வந்து ஜிகே பார்ட்டோ நீங்கள் வந்து படிக்க போகிறதில்ல. ப்ளஸ் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து நீங்கள் படிக்க போகிறீங்க. இந்த 15 கொஷின் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக ஒரு கொஷின் பேப்பரில் 150 கொஷின்ஸ் இருக்கும். 15 கொஷின் பேப்பரில் 2250 அப்ஜெக்டிவ் டைப் வினாக்கள் வந்து இருக்கும். இது உங்களுக்கு ஃபைனல் ரிவிஷனுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இந்த டைமில் உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஒரு கொஷின் பேங்க் இல்லை ஒரு ஃபைனல் ரிவிஷன் ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்னா இந்த 15 கொஷின் பேப்பர் இருந்தாலே நீங்கள் வந்து இந்த ஃபைனல் டிவிஷன் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறையா கொஷின்ஸ் வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி படிக்கும்போது தான் 4 ஆப்ஷனை பார்க்கும்போது அதுவா இதுவா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வந்து இருக்காது. பட் அந்த வகையில் தான் நம்ம இந்த கொஷின் பேப்பர் வந்து பிடிஎஃபாக வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஆல்ரெடி நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். அது டேட் வந்து க்ளோஸ் ஆனதுனால நிறையா டீச்சர்ஸ் வந்து நீங்கள் வந்து கேட்டுட்ருக்கீங்க. அதுக்காக டுடே வந்து நம்ம பண்ணுறோம். பட் இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் ஃபைனல் டிவிஷனுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா 2250 வினாக்கள் வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி படிக்கும்போது நீங்கள் வந்து ஒரு 10,000 இல்லைனா ஒரு 20,000 நீங்கள் படித்த ஒரு வினாக்கள் அனலைஸ் பண்ணுற ஒரு ஃபீல் வந்து வரும். ஏன் அப்படின்னா நிறைய கொஷின்ஸ் வந்து இப்போது அதாவது பார்த்தீங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கொஷின் இருக்குது அப்படின்னா ஒரு 4 ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா அந்த 4 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் மட்டும் ஆன்சரை வந்து தெரிஞ்சுட்டு நீங்கள் போக வேண்டாம். அந்த 3 ஆப்ஷனுக்கு என்ன வரும் அப்படின்னு நீங்கள் இந்த டைமில் அனலைஸ் பண்ணி படிச்சிட்டிங்க அப்படின்னா நிறைய கொஷின்ஸ் வந்து நீங்கள் ஃபைனல் டிவிஷனில் வந்து அனலைஸ் பண்ண படித்த ஃபீல் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வரும். பட் அந்த வகையில் தான் இந்த கொஷின் பேப்பர் வந்து இருக்கும். ஒரு கொஷின் பேப்பர்லேயும் 150 கொஷின்ஸ் இருக்கும். அதாவது நீங்கள் வந்து இந்த February 4 எக்ஸாம் எழுதின இந்த 15 டெஸ்ட்டை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி, அதாவது இந்த கொஷின் பேங்கை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி படித்தாலே நீங்கள் February 4 ஒரு ஈஸியாக நீங்கள் வந்து மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பார்ட்டாக இருக்கும். ஆனால் எதுவுமே தெரியாமல் ஒரு மாடல் கொஷின் பேப்பர் எதுவுமே தெரியாமல் நீங்கள் டேரெக்டாக February 4 அட்டன் பண்ணிங்க அப்படின்னா
ஏன்னா அது உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் எதுவுமே ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நம்ம போய் ஒரு விஷயத்தை பண்ணால் மட்டும்தான் அதுக்கான ரிசல்ட் அப்படிங்கிறது பாசிட்டிவாக இருக்கும். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபைனல் ரிவிஷன் கொஷின் பேங்க் அப்படிங்கிறது இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தென் என்ன அப்படின்னா தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட். பட் இந்த இதில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான பார்ட்டாக இருக்குது. ஏன்னா அது ஃபஸ்ட்டு டிஆர்பி போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா பிஓ எக்ஸாம் தான் கொண்டு வந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் வந்து மினிமம் குவாலிஃபை மார்க் வந்து எடுக்காமல் ஃபெயில் ஆகிருக்கிறாங்க. அதனால வந்து அவங்களோட ஸ்கோர் பேப்பரில் நல்ல மார்க் எடுத்துமே ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து பப்ளிஷ் பண்ணலை. ஏன்னா வேல்யூ பண்ணவே மாட்டாங்க. அந்த எலிஜிபிள் டெஸ்ட்டில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும்தான், மினிமம் மார்க் எடுத்தால் மட்டும்தான் உங்களோட அந்த ஸ்கோர் பேப்பரை வந்து வேல்யூ பண்ணுவாங்க. பட் அதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. அதுதான் உங்களோட ஜாப் வாங்குறதுக்கு ஒரு நல்லா இருக்கும். ஏன்னா என்ன அப்படின்னா இப்போ 150 வந்து 150 கொஷின்ஸ் வந்து இந்த எலிஜிபிள் டெஸ்ட் மார்க் வந்து கட் ஆஃபில் வந்து ஆட் ஆக போகிறதில்ல. இது ஜஸ்ட்டு குவாலிஃபைங் மார்க். ஸோ அதனால் அதில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. இல்லை நான் 150க்கு வந்து இந்த மேஜர் பார்ட்டில் எடுத்துருவேன், அதனால் அதில் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு நீங்கள் வந்து ஆப்ஷனில் இதில் விடக்கூடிய பார்ட்ஸ் இல்லை. கம்பல்சரி தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் ஆல் மேஜர்ஸ் எல்லாருமே நீங்கள் வந்து மினிமம் குவாலிஃபை மார்க் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து பாஸ் பண்ண முடியும். பட் அது ஒரு நல்ல ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து டெட்டு பேப்பர் 2ல் வந்து நீங்கள் வந்து தமிழ் வந்து நல்லா படிச்சிருப்பீங்க. பட் இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி இந்த இலக்கணம் அந்த மாதிரி ஒரு சம் பார்ட் மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிச்சிங்கன்னா ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா 30 வினாக்கள் இருக்கும். அதில் 30 வினாக்கள் 30 கொஸ்டின்ஸ் 50 மார்க் இருக்கும். அதில் நீங்கள் வந்து 20 மார்க் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து குவாலிஃபைங். ஸோ அதை வந்து பாஸ் மார்க் 20 மார்க் 50க்கு 20 மார்க் எடுக்கணும். ஓகே, இப்போ இதில் மினிமம் அதாவது மேஜர் பார்ட்டில் வந்து மினிமம் பாஸ் மார்க் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது மேஜர் பார்ட்டில் இப்போ தமிழ் இங்கிலீஷ் அதில் வந்து எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸ் மார்க் அப்படின்னா இப்போது அதாவது இடஒதுக்கீடு பிரிவினருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 45 மார்க் எடுத்தாலே நீங்கள் பாஸ். இந்த இதில் மேஜர் பார்ட்டில் 45 மார்க் எடுத்தாலே பாஸ். அதாவது இடஒதுக்கீடு அல்லாத பிரிவினருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 60 மார்க் எடுக்கணும். அதாவது 60 மார்க் எடுத்தாலே நீங்கள் பாஸ். சார் இவ்வளோ தானா, அப்போ பாஸ் மார்க் எடுத்தால் உங்களுக்கு வந்து போஸ்டிங் கிடச்சிருமா அப்படின்னா தயவு செய்து அப்படி நினைக்க வேண்டாம். அதாவது ஜஸ்ட்டு மினிமம் குவாலிஃபைங் மார்க், ஜஸ்ட்டு எலிஜிபிள் என்ன அப்படின்னா அதாவது நீங்கள் பாஸ் மார்க் இந்த மார்க் எடுத்தால் பாஸ் அப்படின்னா நீங்கள் வந்து அதாவது இடஒதுக்கீடு பிரிவினர்களை வந்து நீங்கள் 45 மார்க் அதாவது 150க்கு 150க்கு 45 மார்க் எடுத்தாலே நீங்கள் பாஸ். இடஒதுக்கீடு அல்லாத பிரிவினருக்கு 150க்கு 60 மார்க் எடுத்தாலே நீங்கள் பாஸ். இது வந்து உங்களுக்கு கட் ஆஃப் ஃபேஸஸ்லையோ இல்லை இந்த மார்க் எடுத்தாலே நீங்கள் வந்து பாஸ் அப்படிங்கிறது கிடையாது. சாரி, இந்த மார்க் எடுத்தாலே உங்களுக்கு போஸ்டிங் வந்து கன்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறது கிடையாது. இது ஜஸ்ட் எலிஜிபிள். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ டிஎன்பிசியில் பார்த்தீங்க அப்படின்னா 90 மார்க் எடுத்தாலே நீங்கள் பாஸ். அதே மாதிரி இது வந்து மினிமம் குவாலிஃபைங் மார்க்காக எதாவது வச்சுருக்காங்கன்னா இந்த மார்க் வந்து வச்சுருக்குறாங்க. அப்போது உங்களோட சேஃப் அப்படின்னா அதாவது என்ன அப்படின்னா காம்படிஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மி தான். போட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மி தான். ஏன்னா 41,000 ப்ளஸ் அந்த இதில் தான் நமக்கு வந்து ஒரு 42,000 பேர் கூட அப்ளை பண்ணலை. அப்படி இருக்கும்போது 42,000 பேருமே நமக்கு வந்து போட்டியாளராக வருவாங்களா அப்படின்னா 100% வந்து கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கிறோம். ஏன்னா அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு கேட்டகரி வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறோம், ஓகே அப்ளை பண்ணிட்டு நம்ம கொஷின் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம். ஒரு பீரியட் வந்து 50% படிச்சுப்பாங்க. ஒரு பீரியட் அதாவது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதை பார்ட் டைம் ஜாப் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த கேட்டகரியில் வந்து வருவாங்க. எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 70% வந்து படிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்துக்கலாம், நமக்கு டைம் இல்லை அப்படின்னு பார்த்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா அதாவது ஒரு 80% 90% வந்து அந்த கேட்டகரியில் ஒருத்தங்க இருப்பாங்க. அதாவது இந்த ஏரில் வந்து போஸ்டிங் வாங்கியே ஆகணும், அது எல்லாத்தையும் இழந்து நிறைய விஷயங்களை இழந்து அதே ஒரு தன்னம்பிக்கையோடு இருந்து நம்ம வந்து போஸ்டிங் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் இருக்கிறவங்க, அதாவது 90லேருந்து ஒரு 100% படித்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 10,000 கூட இருக்க மாட்டாங்க. ஒரு 5,000 பீப்புள் தான் இருப்பாங்க. அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து காம்படிஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 5,000 தான் வருவாங்க. பட் அதை நினச்சி நீங்கள் வந்து காம்படிஷன் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு யாருமே நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா காம்படிஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு 5,000 பீப்புள் கூட நமக்கு வரமாட்டாங்க. அவங்க தான் நமக்கு வந்து உண்மையான போட்டியாளர்களை தவிர இந்த அப்ளை பண்ண எல்லாருமே நமக்கு வந்து போட்டியாளர்களாக வந்து வரமாட்டாங்க. பட் அதை ஃபஸ்ட் நீங்கள் மைண்ட் செட்டில் வச்சு படிங்க. அப்போ தான் வந்து நல்ல மார்க் அப்படிங்கிறது வந்து ஸ்கோர் பண்ண முடியும். பட் இதை எவ்வளோ மார்க் எடுத்தால் நமக்கு வந்து கட் ஆஃப்குள்ளே வர முடியும், நம்மளோட ஜாப் அப்படிங்கிறது வந்து சேஃபாக இருக்கும் அப்படின்னா அதாவது போஸ்டிங் இந்த இயரில் தான் வந்து போஸ்டிங் வந்து அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு அதாவது
இந்த ஆனுவல் 2024 ஆனுவல் பிளானரில் பார்த்தீங்க அப்படின்னா போஸ்டிங்கே இல்லை. பட் இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக நீங்கள் எடுத்து இந்த இயரில் நீங்கள் போஸ்டிங் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் அப்படிங்கிறது வந்து சேஃப் ஆயிரும். இல்லை அப்படின்னா உங்களோட ஆசிரியர் கனவு அப்படிங்கிறது ஒரு கொஷின் மார்க்காக தான் இருக்கும். ஏன்னா 10 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. 10 இயர்ஸாக போஸ்டிங்கே போடலை. ஏன்னா 10 இயர்ஸாக போஸ்டிங்கே போடாத அப்போவே நமக்கு வந்து வேகன்சி அப்படிங்கிறது வந்து இவ்வளோ தான் இருக்குது. பட் இந்த இயர் வேகன்சி வந்து நமக்கு ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வேக்கன்சியே அதாவது அந்த நீங்கள் அதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவு கூட நீங்கள் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப லோவாக தான் உங்களுக்கு வேக்கன்சி அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா இந்த இவ்வளோ வேக்கன்சி இருந்தே நீங்கள் வேக்கன்சி வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகுமான்னு கேட்குறீங்க. ஏன்னா ஆனுவல் பிளானரில் அப்படி ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இப்போ பிஜிடிஆர்பி பார்த்தீங்க அப்படின்னா ஆனுவல் பிளானில் 200 வேகன்சி தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. பட் வேகன்சி எந்த எக்ஸாமுக்குமே வேகன்சி அப்படியே இல்லை. அதிகபட்சமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு தான் ஒரு 4000 வேகன்சிஸ். மற்ற எந்த இதுக்குமே வேகன்சி அப்படிங்கிறது வந்து இல்லை. ஸோ பேப்பர் ஒன்றுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1700 அதாவது 1500 ப்ளஸ் அந்த மாதிரி தான் வேகன்சி அப்படிங்கிறது வந்து ஸோ இருக்குது. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்து ஒரு உங்களோட லைஃப்பில் அதாவது ஒரு ஃபைனல் சான்ஸ் எது அப்படின்னா இந்த 2024 கவர்மெண்ட் டீச்சராக போஸ்டிங் வாங்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வச்சு படிங்க. ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். பட் அதுக்காக தான் நம்ம வந்து ஃபைனல் டிவிஷன் கொஷின் பேங்க் வந்து நம்ம வந்து பிடிஎஃப் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இருக்கிற இந்த 15 டேஸில் அதை மட்டும் நீங்கள் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி அதாவது ஃபைனல் டிவிஷன் படித்தவங்க ஃபைனல் டிவிஷன் அதாவது பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இந்த கொஷின் பேப்பரை நல்லா அனலைஸ் பண்ணி நல்லா எல்லாமே நீங்கள் அனலைஸ் பண்ணி படித்தாலே ஓரளவு வந்து நீங்கள் படித்ததை வந்து ஃபைனல் டிவிஷன் வந்து ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனுக்கு ஃபாலோ பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தென் வந்து தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து நீங்கள் 10th புக்கை நீங்கள் படித்தாலே ஒரு 80% ஒரு 90% வரைக்கும் உங்களுக்கு வந்து மார்க் அதுலேருந்தே ஸோ வந்துடும். ஏன்னா பிஓ எக்ஸாமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10th புக்கில் இருந்தால் அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து வந்துச்சு. அதை ஃபேஸ் பண்ணி தான் நம்ம சொல்கிறோம். பட் அதுக்கான நம்ம ஸ்டடி மெட்டீரியலுமே ஒன்லி 10th ஸோ அந்த ஸ்டடி மெட்டீரியலுமே ஸோ அவைலபிளாக இருக்குது. அதுக்கான டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் இந்த கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு 110 ஒரு 120 ப்ளஸ் நீங்கள் எடுத்தாலே உங்களோட லைஃப் அப்படிங்கிறது உங்களோட ஜாப் அப்படிங்கிறது வந்து சேஃப் ஆகிடும். அதாவது நம்ம என்றைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான மார்க் மேக்ஸிமம் மார்க் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ஏன்னா நிறைய பார்த்தீங்க அப்படின்னா அதாவது வெயிட்டேஜ் மார்க்கு அந்த மார்க்கு அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் வரும். லாஸ்ட்டு சிவி போயிட்டு ஃபைனல் வரைக்கும் போயிட்டு ஜாப் கிடைக்காதவங்க கூட ஸோ இருந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஏன்னா அதாவது சேம் மார்க் வரும் இல்லைனா சேம் வெயிட்டேஜ் மார்க் வரும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதாவது டேட் ஆஃப் பர்த் ஸோ அந்த மாதிரிலாம் பார்ப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி டேட் ஆஃப் பர்த் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதாவது எங்கில் இருப்பாங்க இல்லை அப்படின்னா ஸோ எங்கில் இருக்கும்போது என்ன அப்படின்னா ஸோ அந்த ப்ராப்ளம்லாம் நமக்கு வந்து நிறையா வரும். ஸோ அதனால் வந்து நல்ல மார்க் எடுத்தால் மட்டும்தான் போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து வாங்க முடியும். இது என்ன அப்படின்னா இது வந்து உங்களோட மேஜர் சப்ஜெக்ட். ஸோ எல்லாருமே மேஜர் சப்ஜெக்ட். ஏன்னா இப்போ பிஜிடிஆர்பி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சைக்காலஜி இருக்கும், ஜிகே இருக்கும். பட் என்ன தான் நீங்கள் வந்து மேஜர் பார்ட்டில் 110 மார்க் எடுத்தாலும் அந்த சைக்காலஜி ஜிகே அதில் யார் நல்ல கான்சன்ட்ரேஷன் அதை நல்ல மார்க் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து ஸோ வாங்க முடியும். பட் இது அப்படி இல்லை. உங்களுக்கு ஒன்லி என்ன அப்படின்னா உங்களோட மேஜர் பார்ட்டில் இருந்தால் கொஷின் 150 கொஷின்ஸுமே ஸோ இடம்பெற போகுது. அப்படி இருக்கும்போது எல்லாருமே அவங்களோட மேஜர் பார்ட்டில் நல்லா ஸோ இப்போ படிச்சிருப்பாங்க. நல்ல மார்க் வந்து அவங்க ஸ்கோர் பண்ணுவாங்க. பட் கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹெவியாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா ஏன்னா மேஜர் பார்ட் ஏன்னா அதாவது அதர் மேஜர் சைக்காலஜி அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து ஸோ மார்க் வந்து கம்மியாகும். அது இல்லாமல் கொஷினோட வந்து டெஃப்னஸ் லெவல் எல்லாமே அவங்க கால்குலேட் பண்ணி தான் அவங்க வந்து கட் ஆஃப் ஃபீஸஸ் வந்து அவங்க வந்து அலோகேட் பண்ணுவாங்க. பட் நீங்கள் இந்த மார்க் 120 ப்ளஸ் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் சேஃப் 100% வந்து உங்களுக்கு ஜாப் அப்படிங்கிறது வந்து நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். அதில் எந்த வித மாற்றமே இருக்காது. பட் அதுக்கு கீழே எடுத்தீங்க அப்படின்னா ஸோ வெயிட்டேஜ் மார்க் வரும். ஸோ எல்லாருமே சேம் மார்க் இருக்கும்போது ஸோ உங்களோட டேட் ஆஃப் பர்த் அப்படி பார்க்கும்போது லாஸ்ட் ஃபைனலில் கூட நமக்கு வந்து ஜாப் வந்து மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து ஸோ அதிகமாகவே இருக்குது. நீங்கள் வந்து எந்த வித எப்படி அவங்க கட் ஆஃப் ஃபைஸஸ் வந்து எது வச்சாலுமே நீங்கள் வந்து 120 மேலே நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ஜாப் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடும். பட் உங்களோட இலக்கு அப்படிங்கிறது வந்து 120 ப்ளஸ் மார்க் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஃபைனல் டிவிஷன் என்னென்ன டாப்பிக்லாம் நம்ம வந்து இன்னும் பெண்டிங் வச்சுருக்கிறோம், எந்த டாப்பிக்குமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் படித்தா மட்டும்தான் இதில் வந்து வெற்றி பெற முடியும். ஏன்னா அது வந்து மேஜர் பார்ட்டில் இருந்து தான் ஸோ அதிகமான கொஸ்டின் எல்லாமே கேட்க போகிறாங்க. அப்படி இருக்கும்போது ஸோ கட் ஆஃபுமே அதிகமாக தான் வரும். நீங்கள் வந்து
கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா உங்களோட மேஜர் பார்ட்டு தான். நீங்கள் வந்து சைக்காலஜியோ இல்லை வந்து ஜிகேவோ நீங்கள் வந்து படிக்க போகிறது இல்லை. ஆல்ரெடி நீங்கள் படித்தது உங்களோட மேஜர் பார்ட் ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணலாம். பட் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி நீங்கள் எல்லாமே ஃபைனல் ரிவிஷனில் வந்து படித்ததை வந்து நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். பட் இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து ஒரு பய உணர்வு, என்னால் பாஸ் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறதெல்லாம் தயவு செய்து தூக்கி போட்டுருங்க. அதாவது என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோட 2024 நான் கவர்மெண்ட் டீச்சராக போஸ்டிங் வாங்குவேன், கண்டிப்பாக வாங்கிடுவேன் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோட படிங்க. ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். பட் இந்த டைமில் வந்து யாராவது சொல்கிறாங்க, இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா யார்கிட்டையுமே எந்த வித ஒப்பீனியனுமே நீங்கள் வந்து கேட்க வேண்டாம். ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர் வந்து ஒரு நெகட்டிவ் தாட் தான் சொல்லுவாங்க. பட் அந்த சொல்லும்போது என்ன அப்படின்னா நமக்கு வந்து நிறையா நெகட்டிவ் தாட் வரும்போது நம்மளால் ஸ்டடீஸில் வந்து இந்த ஃபைனல் ரிவிஷனில் ஃபோக்கஸ் பண்ணி படிக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் வரும். அதனால் உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சு 100% வச்சு எஃபர்ட் போடுங்க. ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். பட் இந்த ஃபைனல் ரிவிஷன் அதாவது கொஷின் பேங்க் அவைலபிளாக இருக்குது. அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் தன்னம்பிக்கையோட வெற்றியின் இலக்கை நோக்கி நீங்கள் படியுங்கள். ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். பட் வந்து உங்களோட அதாவது வேக்கன்சி கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு யாருமே நினைக்க வேண்டாம். உங்களோட இலக்கு அப்படிங்கிறது வந்து ஜென்ரல் டர்னில் எனக்கு தேவை ஒரே ஒரு போஸ்டிங். அது ஜென்ரல் டர்னில் எவ்வளோ மார்க் எடுத்தால் நம்மளால் போஸ்டிங் வாங்க முடியும். அதாவது ஜென்ரல் டர்னில் வர்றதுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஜென்ரல் டர்னில் வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த வித ஒரியுமே பண்ணிக்க வேண்டாம். 100% உங்களுக்கு ஜாப் அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம். அதுவும் 110 மார்க் எடுத்தாலே கன்ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து ஜாப் வந்து கன்ஃபார்ம். அதில் எந்த வித மாற்றமே இருக்காது. அதனால் நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிங்க. எந்த வித ஒரியுமே பண்ணிக்காதீங்க. யார்கிட்டையுமே இனிமேல் வந்து எந்த வித ஒப்பீனியனுமே நீங்கள் வந்து கேட்காங்க. அதாவது என்ன அப்படின்னா ஒரு சில பேர் நான் வந்து இவ்வளோ படிச்சிருக்கேன், என்னால் பாஸ் பண்ண முடியுமா அப்படின்லாம் கேட்பீங்க. தயவு செய்து அதை கேட்காதீங்க. ஏன்னா உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க. ஏன்னா நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்க, நீங்கள் எந்த பிளேஸில் இருக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா அடுத்தவங்களுக்கு தெரியாது. அதனால நீங்கள் 100% உங்கள் மேலே ஒரு தன்னம்பிக்கையோட ஒரு வெற்றியின் இலக்கை நோக்கி நீங்கள் படித்தா மட்டும்தான் இந்த போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து வாங்க முடியும். ஏன்னா இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த இயரில் இந்த எக்ஸாமை மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து ஆசிரியர் கனவு அப்படிங்கிறதே ஒரு கொஷின் மார்க்காக தான் இருக்கும். பட் வந்து ஒரு ரெக்வஸ்ட்டாகவே சொல்கிறோம். ஏன்னா அடுத்த இயர்லாம் வேக்கன்சியே இருக்காது. இது ஒரு நல்ல வேக்கன்சி, ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்து நீங்கள் படிங்க. ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா அது வந்து உங்களோட மேஜர் பார்ட் மட்டும்தான். பட் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஏன்னா அதாவது ஜிகே கிடையாது, சைக்காலஜி கிடையாது. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மட்டும் மிஸ் பண்ணாமல் தன்னம்பிக்கையோட 2024 போஸ்டிங் வாங்குவேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டோட படிங்க. ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். பட் எல்லாருமே இந்த 2024 கவர்மெண்ட் டீச்சராக போஸ்டிங் வாங்கணும். அதுக்கு வியாஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.